வணக்கம் கேள்வி. விஜய்க்கு அரசியல் தெளிவு போதாதா? முழங்கால்களை தூக்கி நிற்கக்கூடிய 2 யானைகள், நடுவே வாகைப்பூ, பின்னணியில் மஞ்சள் நிறம், கீழே மேலே சிவப்பு நிறம். நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படின்னாலும் கூட அவர் முன்னெடுத்து செல்லக்கூடியதாக சொல்லக்கூடிய உறுதிமொழிகள் ஓரளவுக்கு அந்த கட்சியினுடைய பயண திசையை சொல்வதாக இருக்கு. 4 விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. நாட்டினுடைய விடுதலைக்காகவும் மக்களுடைய உரிமைக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகம் எப்போதும் போற்றுவோம். அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடனும் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கும் வகையில் செயல்படுவோம். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி வழியில் நல்ல சேவகராக கடமையாற்றும். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்போம். சமத்துவம் தான் மைய லட்சியம் அப்படின்னு சொல்லி அர்த்தப்படுத்தலாமா? அப்படிதான் தோணுது. ஒரு அரசியல் கட்சிக்கு இவ்வளோ கொள்கை தெளிவு போதுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு நியாயம் செஞ்சிடறதா இந்த விஷயங்களை சொல்ல தோணலை. அதே சமயம் விஜய் அரசியல் நோக்கி நகர ஆரம்பித்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார அவர்கிட்ட இருக்கக்கூடிய முன்னவர்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாக தோணுது. தமிழ்நாட்டுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு நாள் ஊடக கவனத்தையும் விஜயோடைய கொடி அறிமுக நாள் அப்படி ஆக்கிரமிச்சிடுச்சு. ஏராளமான விவாதங்கள், விமர்சனங்கள் வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விவாதம் அல்லது ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்ன அரசியல், ரொம்ப மேலோட்டமான அரசியல், சித்தாந்த வலுவற்ற அரசியல், எம்ஜிஆர் அரசியல் அப்படின்னு இந்த ஒரு புள்ளியை எடுத்து விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த வாரம் அதை பற்றி நாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் நடிகர்கள் எந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல எம்ஜிஆர்லேருந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுங்கிறது வழக்கம். ஆனால் பலரும் தவறவிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் யாரையுமே எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது. ஏன்னா பொதுவாக இதுவரையிலான நடிகர்கள் அத்தனை பேருமே சினிமா துறையில் ஒரு வலுவான இடத்துல வந்துட்டு தன்னை நல்லா ஸ்திரப்படுத்திட்டு தன்னுடைய ஓய்வு காலத்துக்கான அடுத்த கட்ட களமாக சினிமா நோக்கி நகர்றது தான் வழக்கமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டால் ரஜினி அரசியல் நோக்கி அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சப்ப அவருக்கு வயது 70+, கமல்ஹாசனுக்கு 60+, விஜயகாந்துக்கு 50+, இப்போ நடிகர் விஜய் அவர்களுக்கும் கூட 50 வயது. ஆனால் எம்ஜிஆர் அப்படி வந்தவர் இல்லை. எம்ஜிஆரை அரசியலுக்கு வந்த சினிமா நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சினிமா வெளியே தன்னை வளர்த்துக்கிட்ட அரசியலர்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எம்ஜிஆர் பிறந்தது 1917. அவருடைய 13வது வயதில், அதாவது 1930 காரைக்குடிக்கு காந்தி வரும்போது எம்ஜிஆர் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. எங்கேயோ காந்தி வயப்படுறார். எம்ஜிஆர் கதர் கட்டுறார். தேசிய இயக்கத்தோட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறார். எம்ஜிஆருடைய சினிமா பயணம்ங்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. திரைத்துறையில் எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறினார். 1939 அவர் நடித்த முதல் படமான சதி லீலாவதி வெளியானுச்சு. ஆனாலும் கூட ஒரு கதாநாயகனாக அவர் நடிக்கிறதுக்கு மேலும் சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. 1947 வந்த ராஜகுமாரி படம் மூலமாக அந்த வாய்ப்பு எம்ஜிஆருக்கு கிடைத்தது. தன்னை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அவருக்கு எடுத்துச்சு. 1950களில் வெளியான 3 முக்கியமான படங்கள், மருதநாட்டு இளவரசி, மலைக்கல்லன், மந்திரகுமாரி, இந்த 3 படங்கள் அவரை ஒரு நிலையான இடத்துல உட்கார வச்சுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவருடைய அணுக்க நண்பராகவும் பிற்காலத்தில் தமிழக அரசியலோட இன்னொரு துருவமாக உருவெடுத்த கலைஞர் கருணாநிதி அவர்களோடனான நட்பு எம்ஜிஆருக்கு உருவான காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். எம்ஜிஆருடனான முதல் சந்திப்பை கலைஞர் மு கருணாநிதி தன்னுடைய சுயசரிதையான நெஞ்சுக்கு நீதியில் குறிப்பிடுறார். கதருடையும் கழுத்தில் துளசி மணிமாலையும் துலங்கிட காட்சியளிக்கும் காந்தி பக்தரான எம்ஜிஆர் அவர்களுடன் எனக்கு தொடர்பு தோன்றிய காலம் அதுதான். அண்ணாவின் நூல்களை நான் அவருக்கு கொடுப்பேன்.
காந்தியின் நூல்களை அவர் எனக்கு கொடுப்பார். எங்களுக்கிடையே அடிக்கடி விவாதங்கள் நடைபெறும். அவற்றின் முடிவு பிறகு அவர் கழக அணியில் இணைந்ததுதான். இது சொல்லக்கூடிய செய்தி என்ன? 1952 திமுகவில் இணைஞ்சார் எம்ஜிஆர். அதற்கு முன்பே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் இயக்கத்துடனான அவருடைய அபிமானம் இருந்துச்சு. 1972 திமுகவிலிருந்து பிரிஞ்சு அதிமுகவை உருவாக்கினார் எம்ஜிஆர். இடைப்பட்ட 20 ஆண்டுகள் அவருடைய பணி திமுகவில் இருந்துச்சு. 1972 அதிமுகவை உருவாக்கி 1987 அவர் மறைகிற வரைக்கும் ஒரு 15 வருஷம். ஆக மொத்தம் குறைந்தது 50 ஆண்டுகள் அரசியலோட அவருக்கு தொடர்பும் அனுபவமும் இருந்துச்சு. தன்னுடைய அரசியலுக்கு ஏற்றபடி தான் தன்னுடைய படங்களை கட்டமைச்சார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ல முடியும். அதிமுகவை குறைச்சி மதிப்பிட முடியுமா? எம்ஜிஆரை குறைத்து மதிப்பிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அரசியல் அரங்கில் கொள்கைகளை உறக்க பேசியவர் இல்லை எம்ஜிஆர். ஆனால் அவருடைய செயல்பாட்டுக்கு பின்னணியில் நிச்சயமாக அவருடைய கொள்கைகள் பிரதிபலிச்சது அப்படின்னு சொல்லலாம். திராவிட இயக்கத்தினுடைய மகத்தான சாதனையாக சொல்லப்படக்கூடிய திராவிட கட்சிகள் கடந்த அரை நூற்றாண்டில் இங்கே செய்திருக்கக்கூடிய பணிகளில் மிக முக்கியமான சமூக நீதி, கல்வித்துறை சார்ந்த மட்டும் நாம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுகவுடைய பங்கேற்பு என்ன, எம்ஜிஆருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு கல்வித்துறையில் சத்துணவு திட்டம் வழியாக எம்ஜிஆர் அவர்கள் முன்னெடுத்த மாற்றம்ங்கிறது எவ்வளோ முக்கியமானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வறுமை காரணமாக கல்வி கற்க முடியாத சூழலில் இருந்த பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை பள்ளிக்கூடம் நோக்கி நகர்த்திய திட்டம் அது. அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் கொண்டு வந்த பெரிய மாற்றம் பியூசியை ஒழித்தது. அன்னைக்கெல்லாம் 10வது முடிச்சு எஸ்எஸ்எல்சி முடிச்சு பியூசி, இதற்கு பிறகுதான் ஒருத்தர் கல்லூரிக்கு செல்ல முடியும். இந்த பியூசிங்கிற படிப்பு கல்லூரியில் இருக்கும். ஆனால் பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கைக்கும் கல்லூரிகளோட எண்ணிக்கைக்கும் ஏராளமான இடைவெளி. கல்லூரிகளோட எண்ணிக்கை குறைவு. அப்போ என்ன ஆச்சு? பியூசிக்கான இடங்கள் குறைவு. அதனால் எவ்வளோ பேர் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணால் கூட உயர்கல்வி வாய்ப்பு ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் கிடைத்தது. பியூசியை ஒழித்து பள்ளிக்கூடத்திலேயே 11, 12வது வகுப்பை படித்து அங்கே முடித்தவங்க கல்லூரிகளுக்கு போகலாம் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு முடிவை எடுத்தப்ப பலாயிரம் குழந்தைகளை அது 12ஆம் வகுப்பை முடிக்க வச்சுது. அதுக்கு அடுத்த முடிவு, அவர் எடுத்த நல்ல முடிவு, தனியாருக்கு அவர் கொடுத்த அனுமதி ஏராளமான கல்லூரிகள் உருவாக வழிவகுத்துச்சு. இன்னைக்கு போல ஒரு பெரிய அளவுக்கு பட்ஜெட் போடக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அன்னைக்கு இல்லை. கல்லூரிகளோட எண்ணிக்கை குறைவு. தனியார் இதுக்குள்ளார நுழைஞ்சப்ப ஏராளமாருக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சிது. கூடவே விரைவில் இன்னொரு சாத்தியமும் உண்டானுச்சு. 100 இடங்கள் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் 50 இடங்களை அரசுக்கு அந்த தனியார் கொடுத்துடணும். அரசு அங்கே நிர்ணயிக்கிற கட்டணத்துக்கு மாணவர்களை சேர்க்கணும். இதனால நடுத்தர வர்க்க குழந்தைகளுக்கும் ஏராளமான பேருக்கு உயர்கல்வி வாய்ப்பு கிடைச்சது. உயர்கல்வியில் அவர் உண்டாக்கின மாற்றம் இது. கல்வித்துறையில் சமூக நீதி சார்ந்து எம்ஜிஆர் எடுத்த மிக முக்கியமான முன்னெடுப்பு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை 19% அதிகரித்தது. அவருக்கு முன்பு வெறும் 31% தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு இருந்துச்சு. தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதை 50% உயர்த்தியவர் எம்ஜிஆர். பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, 4 முக்கியமான கல்வி நிலையங்களை இணைச்சு அண்ணா பெயரில் அண்ணா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர். நம்முடைய மொழிக்குன்னு ஒரு தனி பல்கலைக்கழகம் இருக்கணும்னு சொல்லி தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர். பெண்களுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கணும்னு சொல்லி அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர். தமிழ்நாட்டில் சமூக நீதி மேலோங்கி இருக்கு. இங்கே மதுவாத சக்திகள் தடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான பிரதானமான மதிப்பு 2 கட்சிகளுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், முதன்மையான மதிப்பை நம்ம திமுகவுக்கு கொடுக்குறோன்னா அதற்கு அடுத்த மதிப்பு அதிமுகவுக்கு கொடுக்கப்படணும். அதற்கான மரியாதை எம்ஜிஆருக்கு கொடுக்கப்படணும். ஆக எம்ஜிஆருடைய அரசியல் மேலோட்டமான அரசியல் அப்படின்னு அணுக முடியாது. தீவிரமான கருத்துக்களை பேசுகிறவங்க மட்டுமே அரசியலில் மாற்றங்களை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்க முடியாது. சாப்பாட்டை எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புத்தகத்தில் எழுதுறார். வீட்டில் ஒருத்தவங்க சாப்பாடை பிரமாதமாக சமைக்கிறாங்க. இது 2மே அறிவு தான். இதில் எந்த அறிவும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்துறதுக்கு ஏதோ இல்லை. முன்னவருடைய அறிவு எழுத்தறிவு அப்படின்னு சொன்னால், பின்னவருடைய அறிவு பட்டறிவு.
செயலறிவு. பேச்சால மட்டும் இல்லை, செயல்பாடுகளாலும் தான் மனிதர்கள் மதிப்பிடப்படுறார்கள், மதிப்பிடப்படணும். அதுதான் சரியானதாக இருக்க முடியும். விஜய் இப்போதான் அரசியல் நோக்கி வர்றார். அவருக்கு நிறைய அரசியல் போதாமைகள் இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அவருடைய மைய லட்சியம் இணைவுல மையம் கொண்டிருக்கு, சமத்துவத்தை பேசுது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர் அறத்தை அவர் பேசுறார். அது நல்ல விஷயம். சில லட்சம் இளைஞர்களேனும் அவர்கள் அரசியல் நோக்கி ஈர்க்கப்படலாம், அரசியல் களம் நோக்கி வரலாம், படிப்படியா அவர்கள் அரசியல் மயப்படலாம். மக்கள்கிட்ட அவங்க போகட்டும், மக்கள் அவர்களுடைய போதாமைகள்லேருந்து அவங்கள விடுவிப்பாங்க, மக்கள் கற்பிப்பாங்க. இதற்கப்புறம் மக்கள் அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கிறத வச்சு காலம் அவர்களுக்கான இடத்தை தீர்மானிக்கும். அடுத்த வாரம் வேற ஒரு விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.